sens l'expression la plus fidèle de ce qui fait l'esprit français. L'année dernière, Vincent Melanier s'est réuni avec la gentillesse de m'inviter à la scène de la l'annonce de mon arrivée se faisait entre Sylvain Tesson qui avait lieu en décembre et Kamel Daoud qui avait lieu en février. J'étais prévue au mois de janvier entre ces deux en Hongrie, mais ce n'est pas possible et je me suis dit finalement que l'université a sa chance aux gens les plus modestes. Allora, cioè, Antonio Bonjour monsieur. Bonjour monsieur. Yeah, this museum you connais pas? Connais? This palace is more than 18th century, 18th century building. ஹலோ வணக்கம், எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த அரண்மனை பேலஸ் கட்டி 18ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. 200 வருஷத்துக்கு பழமையானது. 1824 கட்டப்பட்ட அந்த அரண்மனை நான் சுற்றி பார்க்க வந்திருக்கோம். நம்ம தமிழ் மக்கள், தமிழ் வியூவர்ஸ் உங்களுக்காண்டி பிரத்யேகத்தில் வீடியோ தமிழ்நாட்டு சரவணன். எல்லோரும் நம்ம சுற்றி பார்த்தாச்சு. இப்போ நம்ம வெளியில் போகிறோம். இங்கே வந்து இவ்வளோ பெரிய தூணாக அமைச்சிருக்காங்களே, இதை பற்றின விவரங்கள் தெரிஞ்சதுன்னா அந்த காலத்தில் எப்படி நல்லா வடிவம் கட்டிக்கன்னு பாருங்கள். இதிலே தெரியும் இந்த கலை நுட்பங்களை பற்றி, ஆர்டிஃபை பற்றி இல்லை கயிறு கட்டின மாதிரியே செஞ்சுருக்காங்க. பண்ணியிருக்காங்களாம். அந்த காலத்திலே எவ்வளோ செஞ்சுருக்காங்க. சிற்பங்கள்லாம் எவ்வளோ நுண்ணியமாக செஞ்சுருக்காங்க பாருங்கள். அந்த புத்தகத்தில் உள்ள எழுத்துக்களையும் பாருங்கள். இதெல்லாம் வந்து யூரோப்பு கட்டடக்கலை வந்து இந்த குழந்தை வந்து குழந்தையிலே வந்து இசையமைக்கிற மாதிரி ஒரு சிலையை வடிச்சிருக்காங்க. யூரோப்பியன்ஸ் வந்து ஃபுல்லு உங்களுக்கு வந்து அவங்க இயற்கையை வந்து வழிவாங்க. பழைய மரமாக இருக்குது அவங்களுக்கு. சொல்லிகிட்டே போனோம் கட்டடக்கலையை பற்றி, நம்ம அந்த யூரோப்பியன் கட்டடக்கலையை பற்றி நிறையாவே பேசலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தூண் அந்த மாதிரி வைப்பாங்களே, இதான் இதே மிகப்பெரிய பேலஸ். ஒரு சிற்பி சிலையை வடிக்கிறான் தத்ரூபமாக. திரும்பிங்க.